ஹாய் கைஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாள் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல. மற்ற பிஸ்னஸ் இருந்ததுனால அதையும் பார்க்க வேண்டியதாக போச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் நம்ம இந்த டெலிகிராம் குரூப் நம்மளோட குரூப்பில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் மற்ற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே பேசுகிறது, அவங்க பண்ணுறத வச்சு பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அது பிகினர்ஸ்க்கு ட்ரேடராக இருக்கிற பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ஒரு பிகினராக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிங்கிறது பயங்கர ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் ஃபெயிலியர் தான் ஆவாங்க. இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் எல்லாம் உண்மையா, இது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒன்றே வெளியே போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு காரணத்தை அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒர்க் ஆகாது, இது ஃபேக்கு, இது யூஸ்லெஸ்ஸு, இது ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? இதில் நானும் அப்படி தான் திங்க் பண்ணேன். நீங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான விஷயம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் ப்ளஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நான் இப்போ வரைக்கும் பார்த்ததை வச்சு எனக்கு தனிப்பட்ட நான் ஆரம்பிக்கும் போது நிறைய ரீசன் இருந்தது. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு 4-5 விஷயங்களை பார்ப்போம். ஸோ லேக் ஆஃப் நாலேஜ். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் நாலேஜ். என்னங்க இந்த நாலேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன? இப்போ லேக் ஆஃப் நாலேஜ்னா நான் லேக் ஆகிருக்கேன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு நான் எல்லா வீடியோவும் பார்க்குறேன், எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாமே பண்ணுறேன். நான் எதை கரெக்டாக பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? யாராவது சொன்னால் தானே தெரியும். இல்லை நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்களா? லேக் ஆஃப் நாலேஜ்னு எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். இது பொதுவாக எல்லாத்துக்குமே வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேக் ஆஃப் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே போயிடுறீங்களே தவிர ஃபண்டமெண்டலாக யாருமே பார்க்குறது கிடையாது. இது எப்படின்னா, ஒரு அரைகுறை நீச்சல் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாதி நாலேஜ், அதாவது ஒரு பாதி விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இதுதான் போதும், இது போதும் நமக்கு, இது அப்படியே ஃபாலோ பண்ணால், இது அப்படியே செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதே ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் தான். ஏன்னா 2 விதமான நாலேஜ் இருக்குது. ஒன்று சப்ஜெக்ட் நாலேஜ், இன்னொன்று அந்த சப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல் நாலேஜ். இப்போ இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். வெறுமனே கொஞ்சம் ஒரு பார்ட்டை மட்டும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு, ஒரு ட்ரேடிங் கான்செப்டை பார்த்துட்டு அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அப்படியே நான் ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கிற அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம். அதை நீங்கள் கண்டினியூஸாக உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 4 தடவை லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்துடும் அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையா பொய்யா, இதை நம்பி நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ கிளியர் பண்ண முடியும்னா, நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிக்லேருந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும், கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா அது கிளாரிட்டி இருக்காது. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் நீங்கள் பேசிக்லேருந்து படிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் நானாக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் அதுதான். பேசிக்லேருந்து 1, 2 தெரியாமல் நீங்கள் எடுத்தோடனே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது, எதெல்லாம் எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும், பிஸ்னஸ் மேத்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு 1, 2 தெரியாது. சரிங்களா? 1, 2, 100 வரைக்குமே தெரியாது. பேசிக்காக எப்படி ஆடு சப்ட்ராக்ஷன் எப்படி கூட்டணும் கழிக்கணும்னே தெரியாதுங்கும் போது எப்படி நீங்கள் அதுக்கு போக முடியும்? அப்படி போய் ஒருத்தர் இதுதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் அந்த சினாரியோ ரியல் டைமில் மாறினா கூட உங்களால் அது பண்ண முடியாது. அப்படி பண்ணுறது பெரிய தப்பில் போய் முடியும். சரிங்களா? அப்படி நீங்கள் ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கிட்டோ, இல்லை அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பு ரைட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதில் நம்ம ஆட்கள் நிறைய நம்மளோட ட்ரேடிங், அதாவது நம்மளோட சேனலில் கேட்குறவங்க நிறைய பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இதுக்கு தான் நம்மளோட கோர்ஸ் கிளியராக நான் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து
ட்ரேடர் ஆகிற வரைக்கும் ஒரு கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோட பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸையும் தனியாக வந்து ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அந்த 2 கோர்ஸுமே வந்து பார்த்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத இப்போ வர வர பார்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முழுசாக ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். அந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பை பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ரைட் ஸ்ட்ராட்டஜி, ராங் டூயிங். இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரைட் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும், சரிங்களா? அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் மேபி ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இண்டிகேட்டர் தப்பு, ரைட்டு. இண்டிகேட்டர் இஸ் அ இண்டிகேட்டர், அவ்வளோதான், ஓகேங்களா? இண்டிகேஷன் பண்ணுது, உங்களுக்கு ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதானே தவிர அதில் வந்து ரைட்டு தப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதோட ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை வந்து ரைட்டுன்னு சொன்னாலும் அது தப்பு, தப்புன்னு சொன்னாலும் அது தப்பு. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரியான ஒரு மெத்தடே கிடையாது. அதை கண்டுபிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு, ஒரு விஷயத்தை கரெக்டாக காமிக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது கிடையாது இண்டிகேட்டர்ஸ். அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டையோ சிக்னலையோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்குது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயோ வால்யூம் டிரான்சாக்ஷன்லேயோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து டிஃப்ரெண்ட் பர்செப்ஷனில் வந்து அது உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்குது. அந்த ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறத வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறத வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர, வெறுமனே அந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் போகுது அப்படின்னா, காரில் வந்து ஒரு இண்டிகேட்டர் போடுறாங்க, சரிங்களா? அந்த இண்டிகேட்டர்னா என்ன? நான் ரைட்டில் திரும்ப போகிறேன், லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்போது அவங்க ரைட்டில் திரும்ப போகிறேன்னு போட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, அந்த ரைட்டில் திரும்ப போகிற இண்டிகேட்டர் போட்டாங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அவங்க தான் ரைட்டில் போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவீங்களா? போக முடியாது. அந்த கார் வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாலும் அந்த ரைட்டில் திரும்பணும், உங்களோட வழியை விட்டு அது கொஞ்சம் விலகணும். திரும்பினாதான் அதோட மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் போக முடியும். அவங்க வந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் அதே ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டா அப்படிங்கிறதுக்காக போவீங்களா, இல்லை கார் நிற்குதா இல்லையாங்கிறத பார்த்து போவீங்களா? ஸோ அவனுக்கு வந்து இண்டிகேட்டர் போடுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன், ஓகேங்களா? பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன், நீ ஸ்லோ பண்ணிக்க, என்னோட காரை வாட்ச் பண்ணு அப்படிங்கிற இண்டிகேஷன், அது ஒரு இன்டிமேஷன். அது அப்புறமா நீங்கள் மெதுவாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்க வந்து ரைட் சைடில் விலகி முழுசாக போனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்பீடு எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் ஒரு இண்டிகேட்டர், தவிர இண்டிகேட்டர் ரைட்டு தப்புங்கிறது கிடையாது. இப்போ அவங்க வந்து இண்டிகேட்டர் போட்டாங்க, போட்ட உடனே திரும்பல அப்படின்னா அவங்க தப்பா கிடையாது. அதே மாதிரி இண்டிகேட்டர் போட்ட உடனே திரும்பி ஆகணுங்கிறது கண்டிஷன் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல அடுத்த மூமெண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி தான். ஒருவேளை ஒரு இண்டிகேட்டர் போட்டு அவரால் திரும்ப முடியாமல் டிராஃபிக்கில் நின்னாலும் நிற்கலாம், சரிங்களா? அது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ராபிலிட்டி படி அவங்க 90% ஆஃப் டைம் அந்த இண்டிகேட்டரை போட்டுட்டாங்கன்னா 90% ஆஃப் டைம் அங்கே போயிடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாமே தவிர, ஒரு லாங் டேர்மில் தான் ஒவ்வொரு டைமும் மாறும் அது. அப்போ லாங் டேர்ம்லாம் வந்து ஒரு 100 தடவை இண்டிகேட்டர் போடுறாங்கன்னா அந்த 100 தடவையில் எவ்வளோ தடவை திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நாளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஸோ இதில் ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டரும் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான், சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ராங் டூயிங்னா என்ன அப்படின்னா, ராங் டூயிங் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறமும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து இண்டிகேட்டர் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நேராக போனீங்கன்னா அவங்க பின்னாடி போய் மோதிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ராங் டூயிங். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே ஒரு பிஹேவியர் இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு பிஹேவியரை நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த பேக் டெஸ்டிங் பண்ணியோ இல்லை வந்து அந்த லாஜிக், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னங்கிறது கிளியராக தெரியாமல் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர, அதை ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் போக 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 நீங்களே அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு வேறு ஸ்ட்ராட்டஜி மாறிடுவீங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக், ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். வெறுமனே 4 இண்டிகேட்டர் 4 சிக்னலை காமிச்சதுன்னா நீங்கள் போக முடியாது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதையும் வந்து மாற்றி ஆகணும். ஸோ நம்மளோட கோர்ஸில் இதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை 2 தடவை கோர்ஸை வந்து பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும்.
ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு தப்பு பண்ணுறாங்க நம்மளோட பிகினர்ஸு. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராட்டஜி டு அனதர். சரிங்களா, இது வந்து ஒரு எல்லாத்துக்குமே உண்டான நேச்சர். என்னென்னா, ஒரு 4 தடவை ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, 4 தடவை கூட இல்லை, ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணுறது, திடீர்னு அப்புறம் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுறது. இந்த ஸ்ட்ராட்டஜி தாவி 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 போய்கிட்டே இருப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோடவுமே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்குமோ, இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜியோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தாவி தாவி போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, அது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் அக்கௌண்ட் ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் இதில் எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. கடைசியில் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அதில் லாஸ் பண்ணுறத விடவே கொடுமையான விஷயம், நான் ஏன் லாஸ் பண்ணேன்னே தெரியாமல் லாஸ் பண்ணுறது. அட்லீஸ்ட் வந்து ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க, இல்லை ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா கூட ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸில் முக்கால்வாசி விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த நாலேஜை வச்சு நீங்கள் அடுத்து இன்னும் 1 லட்சமோ 2 லட்சமோ உங்கள் கையில் இருந்தாலோ, இல்லை அந்த கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் அந்த நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து தாவி தாவி வந்து ஒரு காசுக்காக நம்ம பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு ஒரு பெட்டராக போய் கடைசியில் எதுலேயுமே வந்து காசு சம்பாதிக்காமல் அதில் வந்து ஏன் வந்து நம்ம காசை விட்டோன்னே தெரியாமல் போகிறது தான் வந்து இருக்கிறதுலே கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி போகாமல் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் பேசிக்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற லாஜிக்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதை நான் ஏன் யூஸ் பண்ணணும், ஏன் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஜம்ப் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்பிங் அது போக அப்புறம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை பார்ப்பாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் கண்ட்ரோலே இருக்காது. சரிங்களா, உங்களுக்கு சைக்காலஜியில் வந்து ஒரு கண்ட்ரோலே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு தாவி தாவி எங்கேயாவது போய் ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே போவீங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் இல்லாமல் இம்பல்சிவ் டிசிஷன் எடுப்பீங்க. சரிங்களா, இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிளான் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து நான் ஒரு 10 நாள் இல்லைன்னா 100 நாள் நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பிளானை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். விடிஞ்சு எந்திரிச்சோடனே நீங்கள் வந்து வேறு தாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சைக்கலாஜிக்கல் இம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, டக்குன்னு வந்து விடிஞ்சதுக்கு பட்சம் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வேற ஏதோ ஒரு வீடியோவோ வேற ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்து உடனே என்ன ஆயிரும், உங்கள் மைண்ட் அதுக்கு போயிடும். சரிங்களா, இது ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ட்ரேடிங் சிஸ்டம்னால என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. சரிங்களா, ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி வேற, ட்ரேடிங் சிஸ்டம் வேற. ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங் சிஸ்டம். சரிங்களா, சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பிளான். சரிங்களா, கம்ப்ளீட் பிளான் வித் லாஜிக் ப்ரூஃப். சரிங்களா, இது எல்லாமே இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த ட்ரேடிங்கை வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த ட்ரேடிங் சிஸ்டமே யாருக்கும் கிடையாது. சரிங்களா, ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக போடணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிஸ்டம்னா தெரியும். ஆனால் அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை தான் நான் வந்து நம்மளோட கோர்ஸ்லேயும் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் வந்து பிகினர்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த கோர்ஸில் எல்லாருமே நிறைய பேர் வந்து கோர்ஸை வந்து முழுசாக பார்க்குறது கிடையாது. ஓகேங்களா, வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ப்ராப்ளம். சரிங்களா, இது கொஞ்ச நாள் கழித்து பார்த்து எல்லாமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணாங்கன்னா எல்லாருமே கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் ஆகுறாங்க, ப்ராஃபிட் தான் ஆகுறாங்க. எனக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம கோர்ஸை வாங்கி ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறவங்க வந்து அதை அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. நானே நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் வீடியோஸ்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியில் போட்டிருப்பேன். சரிங்களா, அது நிறைய இருக்கிறனால நான் டெய்லி அதையே போட்டுட்டு இருந்தால் யாருக்கும் யூஸ் இல்லைங்கிறதுனால நான் போடுறதில்லை. ஆனால் ஏன் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்து இதுதான் ஸ்டாக் மார்க்கெட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் திங்க் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் சக்ஸஸ் ஆகுறாங்க.
ஆனால் ஒரு மனுஷனோட அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னு சொல்லி. அதாவது எங்கேயாவது பல பலன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துக்கு பின்னாடியே போயிடுவாங்க. அதாவது விச் மீன்ஸ் என்னன்னா, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அவங்களுக்கு வந்து, அப்போது உடனே தாவிடுவாங்க மைண்டு. அப்போ அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யாராவது சொல்கிறாங்க, அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. புதுசாக ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்மளோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் விட்டுட்டு அதுக்கு தாவிடுறது. சரிங்களா, இது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் தான் வந்து அவங்க லாஸ் ஆகுறாங்க. என்கிட்டயே கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற வரைக்கும் ப்ராஃபிட்டில் தாங்க இருந்தேன். இன்னொருத்தர் சொன்னார், அது நல்லா இருந்தது, அந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக எனக்கு புரிஞ்சுது, நான் அதை போய் பண்ணேன், நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய நம்மளோட குரூப்லேயே போட்டிருக்கிறாங்க. அதனாலேயே நான் சொல்லிட்டேன், யார் ஸ்ட்ராட்டஜி புதுசாக யாராவது சொல்லி கொடுத்தாலும் நம்ம குரூப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து நீங்கள் சொல்லி தான் அதோட ப்ரூஃப் அண்ட் ரிசல்ட் எல்லாம் சொல்லி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் பப்ளிக் பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் மாறி மாறி போனீங்கன்னா லாஸ் ஆவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால் நீங்கள் மாறி மாறி போகிறது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடுறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதை கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு வந்து தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேசிக்லேருந்து எல்லாமே ஸ்டடி பண்ணால் தான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒன்லி எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா, இன்னொன்று எல்லா டைமும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா, ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வரணும். எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும், என்னோடய சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணணும். நம்ம பேப்பரில் எழுதி வச்சு நம்ம வந்து எவ்வளோ ட்ரேடு வருது, அது இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து பேப்பர் ட்ரேடிங் நம்ம பண்ணணும். சரிங்களா, ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை ஒரு நோட்லேயோ எழுதி வச்சு நம்ம பண்ணணும். நான்லாம் வந்து ஸ்கூலு காலேஜில் படித்ததை விடவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அதிகமான நோட்டை நான் எழுதியே தீர்த்துருக்கேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருந்தேன்னா டாக்டராக இருந்தாலும் ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டாக்டராக இருந்தால் கூட நான் சம்பாதிக்க முடியாது. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் வந்து என்னோட பாத்தில் நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பேப்பர் ட்ரேடிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் ரியல் டைம் வந்து மணி மேக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆகும்போது, இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் என்டர் ஆகும்போது ஒரு ரியல் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அடுத்து அதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கிறது தெளிவாக அந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நீங்கள் பில்டு பண்ணணும். சரிங்களா, இதுக்கு தான் வந்து நான் பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி, இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுன விஷயங்களை நான் வந்து முக்கியமாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரேடிங் கோர்ஸை ஃபுல்லாக பார்க்கணும், என்னோடய கோர்ஸை நீங்கள் பை பார்க்கணும் அப்படின்னா, கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.